ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ண கிளாஸ் பார்க்கலாம். லாஸ்ட்டில் வந்து என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிற நீராவி போக்க பாதிக்கக்கூடிய, அதாவது அஃபெக்டிங் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் பார்த்தோம். அந்த அஃபெக்டிங் ஃபேக்டரில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் கேரக்டர், இன்னொன்று எக்ஸ்டர்னல் கேரக்டர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கேரக்டரை பற்றி பார்த்தோம். இப்போ நவ் வந்து என்ன பார்க்கணும்னா இன்டர்னல் ஃபேக்டர், அதாவது இன்டர்னல் கேரக்டர் கிடையாது, இன்டர்னல் ஃபேக்டரை பற்றி பார்க்கணும். இன்டர்னல் ஃபேக்டர்னா உட்புற காரணிகள். ஒரு பிளான்ஸ் இருக்குன்னா அந்த பிளான்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய சில காரணிகளை வந்து நீர் ஆவியாலே தடுக்குது, அதான் டிரான்ஸ்பிரேஷன் தடுக்குது. அப்போ இதை வந்து இன்டர்னல் ஃபேக்டர்னு சொல்லலாம், அல்லது தாவர காரணின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து லீஃப் ஏரியா. லீஃப் ஏரியானா இலை பரப்பு. இஃப் த லீஃப் ஏரியா இஸ் மோர், transpiration is faster and xerophytes reduce their leaf size. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இலைப்பரப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, இலைப்பரப்பு வந்து அகலமாக இருந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான வாட்ரு வந்து என்ன செய்யணும், அதாவது எவாப்ரேட் ஆகும். அப்போ இலைப்பரப்பு வந்து அதிகரிக்க ஒரு பிளான்ட்கூடிய நீர், எல்லா நீருமே ஆவியாகிறதுக்கு காரணங்கள், அதாவது அது ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, வர்ணநில தாவரங்கள் இருப்பாருங்க. வர்ணநில தாவரத்துடைய இலைப்பரப்பு குறைந்து கிளம்பு. அப்போ வர்ணநில தாவரங்கள்னா இப்போ ஜெராஃபைட்ஸ், கள்ளி செடி இருக்குவாங்க, அதில் வந்து இலை வந்து சிறுசாக இருக்கும், அது மாதிரி காணப்படணும் அப்படின்னா நீராவி வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து லீஃப் ஸ்ட்ரக்சர். லீஃப் ஸ்ட்ரக்சர்னா இலை அமைப்பு. பாருங்க, சம் anatomical features of leaf like sunken stomata. சங்கன் ஸ்டொமேட்டான்னு சொன்னால் புதையும், அதாவது இலை துளைகள் வந்து இலைகளில் புதைந்து காணப்படும். எதெல்லாம் புதைந்து காணப்படுதோ அந்த ஸ்டொமேட்டா, எந்த துளைகள்லாம் இலைகளில் புதைந்து காணப்படுதோ அதுக்கு பேர் தான் சங்கன் ஸ்டொமேட்டான்னு பேர். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹேர் cuticle and the presence of hydrophilic substance like gum, mucilage help to reduce the rate of transpiration. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலையோட அமைப்புன்னு சொல்லிட்டு, இலையின் அமைப்புன்னு சொல்லிட்டு, அதாவது இலையில் காணப்படக்கூடிய சங்கன் ஸ்டொமேட்டா நீராவி பற்றி கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அது போக தூவிகள், லீஃபில் காணக்கூடிய ஹேராக காணப்படுவாங்க, அது நீராவி பற்றி கட்டுப்படுத்துது. கியூட்டிக்கல் கட்டுப்படுத்துது. அடுத்து ஹைட்ரோஃபோலிக்ஸ் லைக் கம். ஹைட்ரோஃபோலிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீர் விரும்பும் பொருட்களான ஹைட்ரோஃபோலிக் சப்ஸ்டன்ஸ்னால் நீரை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய பொருள்கள் வந்து இலையில் காணப்படும். அந்த பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்னா பசை. மியூசியஸ்ன்னு சொன்னால் ஒரு திரவமான பொருள். இதெல்லாம் என்னென்னா ஹெல்ப் டு ரெடியூஸ் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், அதாவது நிறைவை குறைக்கின்றாங்க. இன் ஜெராஃபைட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் ரிமார்க்கபிள். இன் ஜெராஃபைட்ஸ்னால் வர்ணநில தாவரங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் காணப்படும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் வந்து இந்த வறண்டில தாவரம் பாருங்க. வறண்டில தாவரம்னா என்ன? நீர்நிலைகள் இல்லாத தாவரம், நீர் பற்றாக்குறையாக உள்ள இடங்களில் வரக்கூடிய தாவரம், அவைகளில் இந்த மாற்றங்கள் காணப்படும் சொல்கிறாங்க. இல்லையா? டு அவாய்ட் டிரான்ஸ்பிரேஷன் ஆஸ் ஒப்பன்சியா. ஒப்பன்சியான்னு சொல்லக்கூடிய தாவரம் வந்து ஒப்பன்சியாவில் வந்து நீராவி குறைப்பதற்கு இலை போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். இலை பாருங்க, இலை போன்ற அமைப்புனா இது ஸ்டெம்பு தான் இலை ஒரு மாறு காணப்படும். டு அவாய்ட் டிரான்ஸ்பிரேஷன் ஆஸ் இன் Opuntia, the stem is flattened, look like leaves called phyllocyclad. அப்போ ஒப்பன்சியா தாவரத்தில் வந்து இலை காணப்படாது, ஆனால் ஸ்டெம்பு தான் இலை போன்று காணப்படுது. அந்த இலை போன்று காணப்படக்கூடிய ஸ்டெம்புக்கு, இலை போன்று காணப்படக்கூடிய ஸ்டெம்புக்கு வந்து ஃபில்லோக்ளாட்னு பேர். ஓகேங்களா? அடுத்து கிளாடோட 6 கிளாடோஃபைல் இன் அஸ்பாரகஸ். அஸ்பாரகஸ்னு ஒரு பிளான்ட் இருக்கு, அஸ்பாரகஸ் சொல்லக்கூடிய தாவரம். இந்த அஸ்பாரகஸ் தாவரத்தில் வந்து வரம்புடைய வளர்ச்சியுடைய தண்டு இலைகள் போன்ற அமைப்பு காணப்படும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு தண்டு காணப்படும் சொல்கிறாங்க. லுக் லைக்கிங், இது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் போன்றதை காணப்படும். லுக் லைக்கிங்கிறது லீவ்ஸ். இன் சம் பிளான்ஸ் பெட்டியூல்ஸ். இன்னும் சில பிளான்ட்டில் பெட்டியூல்ஸ்னால் இலைக்கம்பு. இன் சம் பிளான்ஸில் வந்து இந்த பெட்டியூல்ஸ் ஆர் ஃப்ளாட்டன் அண்டு வைடன் பிகேம் ஏ ஃபில்லோட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து அக்கேசியா மெலனோசெரம். மெலனோசெரம். அதாவது இன்னும் சில தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கேசியா மெலனோ சைலான் பாருங்க, அந்த மாதிரி தாவரங்களில் இலைக்காம்பு வந்து தட்டையாக, அதாவது இலைக்காம்பு வந்து தட்டையாக அகன்று காணப்படும். அது பேர் ஃபில்லோடு என்று பேர்.
இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா சில தாவரங்களில் வந்து இங்கே தான் ஸ்டெம் இருக்குன்னா இதில் இருந்து போகக்கூடிய இலை காம்பு இந்த இடத்துல இப்படி பட்டையாக இருக்கும். இந்த மாதிரி பட்டையாக இருக்கும். இந்த மாதிரி பட்டையாக இருக்கக்கூடிய இந்த இலைக்காம்பு கூட என்ன செய்யுன்னா அந்த டிரான்ஸ்பிரேஷனை தடுக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளான் ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ் பிளான் ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ் அப்படிது. பிளான் ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ்னா நீராவி போக்கை தடுப்பான்கள் எவையெல்லாம் வந்து நீராவி போக்கை தடுக்குன்னு பாருங்க. த டேர்ம் பிளான் ஆன்டி இஸ் யூஸ்டு டு பாருங்க டெசினேட், அதாவது designate any material applied to plants for proposed deterring transpiration. அதாவது நீராவி போக்கை தடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நீராவி போக்கை டிரான்ஸ்பிரேஷனை தடுக்கக்கூடிய எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் அதுக்கு பேர் தான் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் பேர். அண்ட் ஐடியல் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் செக்ஸ் டிரான்ஸ்பிரேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா வாயு பரிமாற்றத்துக்கு எந்த ஒரு ஊடுருவல், அதாவது ஆனால் வாயு பரிமாற்றம் நடக்கும், நீராவி போக்கு நடக்கக்கூடாது. எந்த பொருளை பயன்படுத்தி நம்ம நீராவி போக்கு தடுக்க நினைக்கிறோமோ அது நீராவி போக்கு மட்டும்தான் தடுக்கணும். ஆனால் ரெஸ்பிரேஷனில் வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வித்தவுட் டிஸ்டர்பிங் ப்ரெஷர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். பாருங்களேன், பிளான் ஆன்டி டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆர் 2 டைப்ஸ். அப்போ இதை தடுக்கக்கூடிய தடுப்பான்கள், நீராவி போக்கை தடுக்கக்கூடிய தடுப்பான்கள் 2 இருக்குது. ஒன்று வந்து டு ஆக்ட் ஆஸ் ஃபிசிக்கல் ஃபேரியர் அபோவ் த ஸ்டொமேட்டா. ஃபிசிக்கல் ஃபேரியர் அபோவ் த ஸ்டொமேட்டானா இலைதுளைக்கு மேல் இயல்சார் தடுப்பு. அதாவது இலைதுளை இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து இயல்சார் தடுப்பானதாக செயல்படவை அவைதானது டு ஆக்ட் ஆஸ் எ ஃபிசிக்கல் ஃபேரியர் அபோவ் த ஸ்டொமேட்டா. இப்போ பாருங்கள், கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ். ஒரு பிளாஸ்டிக்கு அது இருக்குது, அது வந்து கலர்லெஸ்னால் கலர் இல்லாத ஒரு பிளாஸ்டிக். சிலிக்கான் ஆயில், லோ வெலாசிட்டி வேக்சஸ், சிலிக்கான் ஆயில் அண்ட் லோ வெலாசிட்டி இவையெல்லாம் வந்து ஆர் ஸ்ப்ரேடு ஆன் லீவ்ஸ். ஒரு இலை மேலே கலர்லெஸ் பிளாஸ்டிக்கோ அல்லது சிலிக்கான் ஆயிலோ அல்லது விஸ்கோசிட்டி வெலாசிட்டி விஸ்கோசிட்டி வேக்சஸ்னால் ஒட்டும் தன்மையோட ஒரு பசை பொருள் வச்சுக்கோங்களேன். இவைகளை வந்து மெல்லிய பிரலமாக ஸ்ப்ரே பண்ணணும், இலை மேலே பரப்பிடணும்ன்றாங்க. அப்படி பரப்பிட்டா இந்த ஃபார்மிங் தின் ஃபில்ம் ஆக்டர்ஸ் ஃபிசிக்கல் ஃபேரியர் ஃபார் வாட்டர். பட் அதாவது ஃபேரியர் ஃபார் வாட்டர்னா வாட்டரை மட்டும்தான் தடுக்கும். பட் பெரிமேபிள் டு CO2 O2. ஆனால் இதுவே வாட்ரு வெளிவர அதை மட்டும் தடுக்கும். ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடிய CO2 இல்லை உள்ளிருந்து இப்படி வெளியே வரக்கூடிய O2 தடுக்காது அப்படின்றாங்க. இந்த சக்ஸஸ் ஃபிசிக்கல் ஃபேரியர் லிமிடெட். ஓகேங்களா, அது நடக்கும். அடுத்து பாருங்க, இண்டக்ஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா க்ளோசர். அப்படின்னா இலைகளை மூடுவதை தூண்டுவை. கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் டொமேட்டோ க்ளோசர் அண்ட் ஆக்டர்ஸ் நேச்சுரல் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட். இப்போ கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இயற்கையாகவே வந்து அந்த இலைகளை வந்து மூட தூண்டுமா. ஒரு பிளானடைய லீஃப்லையும் இருக்கக்கூடிய டொமேட்டோ அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். ஏன் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் இருக்குன்னு இருக்கும். அப்போ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் 1 மார்க்கில் கேட்கலாம். அதாவது நேச்சுரல் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்னா எதுன்னு கேட்டால் அது கார்பன் டை ஆக்சைடு. ஃபர்தர் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் CO2 as ஆன்டிபயோட்டிக்ஸ். இன்ஹிபிஷன் ஆஃப் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். இன்ஹிபிஷன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து இலைகளை மூட தூண்டுது. இது வந்து ஒரு இயற்கையான நீராவி போக்கு தடுப்பான். மேலும் இதனை பயன்படுத்தினா ஒளி சுவாசம் தடைபடுவது கூடுதலாக நன்மை. ஒளி சுவாசம் அதாவது போட்டோ ரெஸ்பிரேஷன் நடைபெறாது, தடுக்கப்படுது. அதனால நமக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, அது பிளான்ஸ்க்கு நல்லதுன்றாங்க. அடுத்து பாருங்களேன், ஃபினைல் மெர்க்குரி அஸ்டேட். இவற்றை வந்து இலையில தெளிக்கும் போது அதாவது PMA அதுக்கு பேர் வந்து ஃபீனைல் மெர்க்குரி அசிட்டேட் சொல்லப்படுது. when applied the foliate spray இலைகளில் வந்து தடுக்கும்போது ஃபோலியேட்னா மடிப்பொடி அதாவது பிழைவு இன்றி காணப்படக்கூடிய இலைகளை தடுக்கும் பொழுது the stomata closer for 2 weeks or more without toxic apport. அப்படி தெளிச்சிட்டா ஒரு கூடுதல் அதாவது ஒரு 2 வார காலத்திற்கு அல்லது கூடுதல் காலத்துக்கு எந்தவித நச்சு பிழைவின்றி இலையினை மூடிய வைக்கிறது. அப்போ PMA சொல்லக்கூடிய ஃபீனைல் மெர்க்குரி அஸ்டேட்டை வந்து இலையில் தெளிச்சிட்டாங்கன்னா
ஒரு 2 வார காலத்துக்கோ அதுக்கு மேற்பட்ட காலத்துக்கோ அது வந்து இலை மூடியே இருக்குமா. அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும், அதாவது எந்த ஒரு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிழை, எந்த ஒரு பின் விளைவு, எந்த ஒரு விளைவும் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, யூஸ் ஆஃப் அப்சிசிக் ஆசிட் ஹைலி இன்டூஸ் த க்ளோசிங் ஸ்டொமேட்டா. அப்சிசிக் ஆசிடை யூஸ் பண்ணி ஸ்டொமேட்டா க்ளோஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, அடுத்து என்னன்னா டோடிசினல் சக்சினிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணும். அதுவும் வந்து ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அது ஒரு நேச்சுரல் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் இதோட யூசஸ் பாருங்கள். ஸோ இப்போ யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி டிரான்ஸ்பிரேஷன் ரெடியூஸ் எனார்மஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் பை டிரான்ஸ்பிரேஷன் இன் கிராப் பிளான்ட்ஸ். அதாவது நீராவி போக்கு தடுப்பான்கள் வந்து பயிர்களில் ஏற்படும் பெருமளவு நீரை தடுக்குது, நீரிழப்பு தடுக்குது. அப்போ இந்த ஆன்டி டிரான்ஸ்பிரேன்ட் சொல்லக்கூடிய நீராவி போக்கு தடுக்கக்கூடிய தடுப்பான்கள் மூலமாக பயிர் வகை தாவரங்களில் அதிகமான நீர் வெளியேறுவதை தடுக்கிறது. ஓகே. அடுத்து யூஸ்ஃபுல் ஃபார் சீல்டிங் டிரான்ஸ்பிரேஷன் இன் நர்சரிஸ், அதாவது நர்சரிஸ் சொல்லக்கூடியது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு பண்ணைகளில் மறுநடவு செய்யப்படுது, சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டேஷன் சொல்லப்படுது. கட்டேஷன் அல்லது குட்டேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி சொல்லணும்னா கட்டேஷன் அல்லது குட்டேஷன் சொல்லலாம். நீர் வடிதல் பேர். இப்போ குட்டேஷன்னா நீர் வடிகிறது. டூரிங் ஹை ஹியூமிடிட்டி இன் அட்மாஸ்பியர், அதாவது காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது நீராவி போக்கின் வீதம் வெகுவாக குறைகிறது. டூரிங் ஹை ஹியூமிடிட்டி இன் த அட்மாஸ்பியர். அப்போ the rate of transpiration is much reduced. எப்போலாம் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், அதாவது காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கோ அப்புறம் நீராவி போக்கு வந்து வெகுவாக குறையும். நல்லா விஷயங்க, காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீராவி போக்கு வீதம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. when plants absorb water such as condition root pressure when plants absorb water in such a condition, root pressure is developed due to the excess of water within the plant. அதாவது அதிகப்படியான நீர் தாவர இலை விளிம்புகள் நீர் வடிகிறது. அதாவது வேறு அழுத்தத்தின் காரணமாக தான் வடின்னு சொல்கிறாங்க. Thus the excess of water extracts the liquid from the edge, leaving the called quotation. அந்த மாதிரி வேறு அழுத்தத்தின் காரணமாக அதிகமான நீரை உறிஞ்சும் பொழுது அந்த நீரானது வந்து இலைகள் வந்து ஸ்டொமேட்டா மூடி இருக்கு, அது வேறு வழி இல்லாமல் இலையின் விளிம்புகளில் இருந்து நீர் வடியுமா. ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிறதுனால இலை விளிம்புகளில் இருந்து எட்ஜில் இருந்து நீர் வடியுமா. அதுக்கு பேர் தான் கொட்டேஷன் பேர். இது 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அது வந்து 2 மார்க் கேட்பாங்க. அப்போ இங்கிருந்து வென் இருந்து இருக்கணும். 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, இது எக்ஸாம்பிள் வந்து கிராஸு, ஸ்டொமேட்டா, பொட்டேட்டோ, பிரிஞ்சால், அலகேசியா. அடுத்த கொட்டேஷன் அகஸ்ட் த்ரோ த ஸ்டொமேட்டா லைக் ஃபோர்ஸ் கால்டு பாருங்க ஹைட்டோதோர்ஸ்ன்னு கேள்விப்பட்டீங்க. ஹைட்டோதோர்ஸ்ன்னு சொன்னால் நீர் சுரப்பி சொல்லுவாங்க. அதாவது நீர் சுரப்பில் தான் ஹைட்டோதோர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது இத்துறையில் அதிக செல்லிடைகள் காணப்படும், பரவலாக அமைந்த செல்கள் காணப்படும். அடுத்து ஜென்ரலி ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ் தட் க்ரோ இன் மாய்ஸ்ட் அண்டு சேடி பிளேசஸ். மாய்ஸ்ட் அண்டு சேடி பிளேசஸ்ன்றாங்க இல்லையா, அதாவது இடைவெளி பரவலாக காணப்பட்டாலும் இது வந்து எபிதம், அதாவது எபிதம் எனப்படும். எபிதம் சொல்லுவாங்க. சேடி பிளேஸில் காணப்பட சொல்லுவாங்க இல்லையா. சேடி பிளேசஸ்ன்றது நம்ம முக்கியமானது. ஓகேங்களா. அது இடைவெளி கொண்டு பரவலாக காணப்படுது. அதே மாதிரி எபிதம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் ஓவர் மாஸ் ஆஃப் லூஸ்லி அரேஞ்ச் செல்ஸ். எங்கெல்லாம் ஃபோர்ஸ் இருக்கோ அதை சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து லூஸ்லினா இடைவெளி விட்டு அமைஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து சைலம் மற்றும் புளோயத்தில் காணப்படக்கூடிய செல்ஸ் சொல்கிறாங்க. இதில் இன்னசென்ஸ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து எபிதம். அதுக்கு பேர் வந்து எபிதம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நீர் தூய்மையான கிடையாது. The mass of tissue
lies near vein endings. The liquid coming out of hydrode is not pure water but a solution containing a number of dissolved substance சொல்றாங்க. அதாவது நீர் தூய்மையாக இது பரவலாக கரைபொருள்களை பெற்ற கரைசல். நிறைய கரைபொருள் கலந்த கரைபொருள்களை பெற்ற கரைசல் சொல்கிறாங்க. கரைபொருள்கள் பெற்ற கரைசல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெஷரிங் ஆஃப் அதாவது மெஷர்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். நீராவி போக்கை அளப்பதற்காக அளவிடும் கருவி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஹேங்ஸ் போட்டோமீட்டர்னு பேர். சரி, கேனாங்ஸ் போட்டோமீட்டர். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். நீராவி போக்கை அளக்க பயன்படக்கூடிய கருவி வந்து கேனாக்ஸ் போட்டோமீட்டர் பாருங்க. இந்த கேனாக்ஸ் போட்டோமீட்டர் இஸ் யூஸ்டு மெஷர் ஃபார் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இன்டைரக்டாக மெஷர் பண்ண முடியும். இன் திஸ் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ட் இஸ் மெஷர்டு. ஃபஸ்ட்டு எவ்வளோ வாட்டரை வந்து இதை அப்சர்வ் பண்ணுது, ஒவ்வொரு பிளான்ட்டும் எந்தளவுக்கு வாட்டர் அப்சர்வ் பண்ணுது, அண்டு அஸ்யூம்டு த அமௌண்ட் ஆஃப் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்பர். எவ்வளோ வாட்டர் எடுக்குது, எவ்வளோ வாட்டர் வெளியிடுது இல்லை. அப்போ ஒரு பிளான்ட்ஸ் வந்து எந்தளவுக்கு வாட்டரை அப்சர்வ் பண்ணி அதை ஸ்டொமேட்டோ வழியாக எவ்வாறு ரிலீஸ் பண்ணுது, எந்தளவுக்கு ரிலீஸ் பண்ணுறது பார்க்கணும். ஒரு மெஷர் பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்டால் தான் அந்த கேனாக்ஸ் போட்டோமீட்டர். ஓகேங்களா, பாருங்கள். இது வந்து அப்பராட்டஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஹரிசாண்டல் அதாவது கிராச்சுவேட்டட் டியூப் வித் இஸ் பெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் அட் த எண்டு. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு டியூப் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். 2 ஆப்போசிட்டில் ரெண்டுலேயுமே ஒவ்வொரு எண்ட்லேயுமே பெண்டு காணப்படும். சொல்கிறாங்க. ஒரு பெண்டு எண்ட் இஸ் ஒய்டு அண்டு அதர் நேரோ. ஒன்று வந்து ஒய்டுன்னு சொல்லுவாங்க. ஒய்டுன்னா ஒரு எண்டு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அகன்று காணப்படும், ஒரு எண்டு வந்து குறுகி காணப்படும், ஒரு எண்டு வந்து ரொம்ப ஆழமாக இருக்குன்றாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஒரு எண்டு இஸ் ஒயர்னு அகலமாக இருக்கும், ஒன்று வந்து நேராக குறுகி காணப்படும். இந்த ரிசீவர் ஃபிக்ஸ் த ஹரிசாண்டல் டியூப் த வாட்டர் எண்டு நியர் வந்து டியூப் டு வாட்டர் எண்டு. ஓகேங்களா. த ரிசீவர் ஹேஸ் ஏ ஸ்டாப் த ரெகுலேட் வாட்டர் ஃப்ளோ. வாட்டர் ஃப்ளோனா அதாவது திருகு மறையக்கூடிய நீர் தேக்கின அகலமான முனையை அறிவுறுது. இந்த அகலமான முனைக்கு அறிவுன்னு சொல்கிறாங்க. இந்த apparatus filled with water from receiver. இதுதான் ரிசீவியர். இதில் வந்து நிறையா நம்ம வாட்டரை உள்ளே ஊற்றுறோம். ஓகேங்களா, வாட்டரை ஊற்றிட்டே இருக்கும். A small plant is fixed wide arm through the ஸ்பில்ட் கார்க். இந்த ஸ்பில்ட் கார்க்கில் வந்து ஒரு பிளான்ட்ஸ் அல்லது ஒரு லீஃபுடைய கொத்தையும் என்ன இணைக்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்த அதர் எண்ட் பேண்டு ஹரிசாண்டல் டியூப் பீக்கர் கண்டைன் கலர்டு வாட்டர். இது கலர்டு வாட்டரில் வந்து இந்த எண்ணெய் மூழ்கி வச்சுருக்கோம். இந்த எண்ணில் வந்து ஒரு கார்க் வச்சு ஒரு பிளான்ட் வச்சுக்கிறோம், இதில் மூழ்கிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து நம்ம ரிசீவர் வாட்டர்னா இதில் வந்து வாட்டர் நம்ம வாட்டரை ஃபில் பண்ணுறோம். பாருங்களேன். இப்போ an air bubble is introduced into the gradual tip narrow end. இதுலேருந்து ஒரு வாட்டர் ஒரு பாருங்க, ஒரு இந்த இடத்துல பாருங்கள், அது ஒரு பப்புள்ஸ் ஏர் பப்புள்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த ஏர் பப்புள்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் ஒரு அந்த குறுகிய இதிலிருந்து ஒரு குமிழ் தோற்றுவிக்கப்பட்டு அந்த அமைப்பை சூரியன் வைத்து விட்டுனோங்க. இந்த பபுள் பாருங்க, இந்த அமைப்பை அப்படியே தூக்கிட்டு போய் சூரியனில் வச்சு அதை பார்த்துட்டே இருக்கணும். இப்போ keep the apparatus the bright in sunlight வைக்கிறோம். The transpiration takes place, the bubbles will move towards the twig. இந்த குமிழ் வந்து இப்படி இது நோக்கி மூவ் ஆகும், அப்படி மூவ் ஆகும் பொழுது வாட்டர் அப்சார்ப்ஷன் சைலம். அப்போ ஏன் இது வந்து இப்படி மூவ் ஆகுதுன்னா, இந்த வாட்டர் வந்து நீரை இழுக்கும், இந்த ரூட் வந்து நீரை எடுத்து இங்கே பிளான்ஸ்க்கு அனுப்பும். அப்போ இந்த பபுள்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, மூவ் ஆகும். அப்சார்ப்ஷன் சைலம். Thus, the rate of absorption equal to the rate of transpiration. அப்போ இங்கே வாட்டர் போகும்பொழுது இங்கேயும் அதே அளவுக்கு வாட்டர் வந்து இங்கே எவாபரேட் ஆகிட்டு இருக்கும். இது நம்ம அதை வந்து சில மெஷர் பண்ண முடியுன்றாங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கக்கூடிய கொஸ்டின், அதனால் படிச்சுக்கோங்க. இது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ப்ராக்டிகலுக்கு வரும், அதனால் அந்த டயக்ராம் மறுபடியும் பார்த்து டயக்ராம் போட்டு இது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்கள், கோபால்ட். அடுத்து கோபால்ட் குளோரைடு. அது என்ன பார்க்கணும், நம்ம கோபால்ட் குளோரைடு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, கோபால்ட் குளோரைடு முறையை சொல்லக்கூடாது. இது வந்து கோபால்ட் குளோரைடு பெப்பர் மெத்தட் சொல்லுவாங்க.
பாருங்க. செலக்ட் ஏ ஹெல்த்தி டார்சி வென்ட்ரல் லீஃப். டார்சி வென்ட்ரல் லீஃப்னா ஒரு பசுமையான மேல்கீழ். டார்சி வென்ட்ரல்னா, டார்சினா மேலே, வென்ட்ரல்னா கீழே. அந்த மாதிரி இரு பக்கமுடைய இலைகள், அதாவது இலைகள் ஒன்றாக ஒன்றை தேர்வு செய்து அந்த இலையை தேர்வு செய்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரு புறத்தினையுமே உலர்ந்த, அதாவது ஒரு லீஃப் எடுக்கிறோம். அந்த லீஃப் எடுத்துக்கிட்டோன்னா லீஃப் ரெண்டு பகுதி இருக்கும். இப்போ லீஃப் இருக்குன்னா இதில் ரெண்டு பகுதி இருக்கும். இதில் மேல் பகுதி, அதில் அடிப்பகுதி. மேல் பகுதி பேர் டார்சி, கீழே வென்ட்ரல். அதான் டார்சி வென்ட்ரல் லீஃப் எடுத்துக்கிறோம். அதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிடும். ஹெல்த் டிரான்ஸ்ஃபர் அண்ட் க்ளீன் இட்ஸ் அப்பர் அண்ட் லோயர் சர்ஃபேஸ் ரெண்டையும் க்ளீன் பண்ணுறோம் வித் ட்ரை காட்டன். அது ட்ரைனா உலர்ந்த காட்டன் வச்சு. நவ் ஏ ட்ரை கோபால்ட் குளோரைட் strips both surface of immediately cover the paper with glass slide and immobile thumb. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலையுமே கோபால்ட் குளோரைடு வந்து அதை வந்து ஒரு காகிதத்தில் கோபால் தடவி இருபுறத்தையும் உலர்ந்த கோபால்ட் குளோரைடு காகித துண்டால். அந்த பேப்பர் வந்து கோபால்ட் குளோரைடு காகித பேப்பர். அதை அந்த இலையில் ஃபுல்லாக சுற்றி அதனை துண்டினை மூடி அதன் மேல் ஒரு கண்ணாடி துண்டினை அசையாதவாறு பொருத்த வேண்டும். அப்போ அந்த இலையில் வந்து இந்த பேப்பரை சுற்றி ஒரு கண்ணாடி தகடை மாட்டி அசையாமல் வச்சுக்கணும். பாருங்க. இப்போ இட் வில் பி அப்சர்வ்டு ஆஃப்டர் சம் டைம். கொஞ்ச நேரம் அதிக உத்து பார்க்க சொல்லுவாங்க. CO2 ட்ரிப்ஸ் பாருங்க லோயர் எபிடமிஸ் டர்ன்ஸ் பிங்க். அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை சிறிது நேரம் இடைவெளி பார்த்துட்டே இருந்தோம்னா இலையின் அடிப்புற தோலில் இருக்கக்கூடிய கோபால்ட் குளோரைடு தாள் வந்து இளம் சிவப்பாக மாறுகிறத காணலாம். அப்படி நீங்கள் அந்த கோபால்ட் குளோரைடு பேப்பரை வந்து இலையில் சுற்றி அதை ஒரு கண்ணாடி தகவலை மாட்டி அசை வச்சுருந்தீங்கன்னா ஒரு சிறிது நேரம் உத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த இலையின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோபால்ட் குளோரைடு பேப்பர் வந்து இளம் சிவப்பாக மாறுன்றாங்க. அப்படி மாற காணலாம். இதற்கு காரணம் வந்து இலைதுளை வழியாக வரக்கூடிய நீரினால் கோபால்ட் குளோரைடு தாள் நீரேற்றம் அடைகிறது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டோ வந்து இலையின் அடிப்பகுதியில் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த லீஃபு ஃபுல்லாகவே நம்ம கோபால்ட் குளோரைடு பேப்பர் வந்து சுற்றி இருக்கும் இல்லையா? அதனால் அந்த இலையின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய துளைகள் வழியாக நீர் வெளியாகுது. அந்த நீரை அந்த கோபால்ட் குளோரைடு அப்சர்வ் பண்ணுறதுனால அது இளம் சிவப்பாக மாறி இருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? The more lower surface of the water, upper surface in the டார்சி வென்ட்ரல் லீஃப். ஓகேங்களா? அதான் பண்ணுறேன். அடுத்த ஹெட்டிங் பாருங்க, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். சிக்னிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீராவி போக்கின், அதாவது நீராவி போக்கின் முக்கியத்துவம் சொல்கிறாங்க. பாருங்க. The transpiration leads to loss of water. அதாவது நீர் இழப்புக்கு வழிவகுது. இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து நீரை இழக்கிறதுக்கு வழிவகுதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ் பாருங்க, started the earlier in this lesson 95%. என்னன்னா நம்ம ஏற்கனவே முன்பார்ப்பில் 95% நீர் வந்து ஆவியாகிறதுனால நீர் இழப்பு ஏற்படுதுன்னு பார்த்தோம். ஏன்னா ஸ்டொமேட்டோ வழியாக நீர் அதிகமாக ஏற்படுதா அதை பார்த்தோம். வாட்டர் லாஸ் டிரான்ஸ்பிரேஷன் இட் சீம்ஸ் டு பி ஈவில் ப்ராசஸ் பிளான்ஸ். ஹவவர் a number of processes like absorption of water, ascent of cell, mineral absorption directly rely on the transpiration. Mover plants against scorching sunlight due to the transpiration. Hence, the transpiration is necessary evil as started by Curtis. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீராவி போக்கு வந்து நீர் இழப்புக்கு வழிவகுது. நீராவி டிரான்ஸ்பிரேஷன்னா எப்பயுமே ஒரு பிளானக்கூடிய நீர் வந்து வெளியாகுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம வந்து முன்னால் இருக்கக்கூடிய பாடப்பையில் வந்து ஒரு 95% வந்து வாட்டர் எவ்வாறு ஸ்டொமேட்டோ வழியாக இறக்கப்படுதுன்னு பார்த்தோம். இது தாவரத்துக்கு கேடுதல் செய்வது. இப்போ 95% வாட்டர் வந்து ஒரு பிளான்ட் வந்து வெளியேறிச்சுன்னா அந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து அது ஒரு பிரச்சனை, ஒரு கெடுதல் அமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீரின் உள்ளெடுப்பு சப்போஸ் வந்து ஒரு பிளான்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீரை உள்ளெடுக்குதோ அது ஒன்று. சாரேற்றம்னா அசட் ஆஃப் செக்னா நிறைய சாறு. இப்போ நீரும் உள்ள போகுது, சாரும் உள்ள போகுது. அதே மாதிரி கனிமங்களும் உள்ள மினரல்ஸும் உள்ள போகுது. ஆய்வு நேரடியாக நீராவி பகுதியை சார்ந்தது. எல்லாமே நீராவி பகுதியும் சார்ந்திருக்கு. இன்னும் கூறப்போனால் தாவரங்கள் சுட்டரிக்கும் சூரிய ஒளியில் பசுமையுடன் இருப்பதற்கு காரணம் நீராவி போக்கு தான்.
நீராவி போக்கு ஒன்று மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த பிளான்ஸ் வந்து க்ரீனாக இருக்க முடியும். நீராவி போக்கு இல்லைன்னா க்ரீனாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது காரணம். எனவே ஹார்டிஸ் கூற்றுப்படி, ஹார்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, அவர் கூற்றுப்படி நீராவி போக்கு என்பது ஒரு தேவையான தீமை. அதுதான் நெசசரி ஈவல்னா தேவையான தீமை சொல்கிறாரு. ஹார்டிஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் இருக்காரு. நீராவி போக்கு நடந்தால் தான் ஒரு பிளான்ஸில், ஒவ்வொரு பிளான்ஸ்லேயும் நீராவி போக்குன்றது ஒன்று நடந்தால் மட்டும்தான் அந்த பிளான்ஸ் வந்து க்ரீனாக இருக்கும், பசுமையாக இருக்கும். நீராவி போக்கு இல்லைன்னா அந்த பிளான்ஸ் பசுமையாக இருக்காது. அதனால இந்த ஹார்டிஸ் சொல்லக்கூடிய சயின்ஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீராவி போக்கு என்பது ஒரு தேவையான தீமை, நெசசரி ஈவனா தேவையான தீமைன்னு சொன்னார். இது ஒரு நாள் கேட்கலாம். ஓகே சார், தேங்க்யூ.